राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा कुंड श्याम कुंड की जय। जय बोलो बहुलाष्टमी की जय। बहुलाष्टमी இன்னைக்கு தான் எப்பொழுதுமே தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய அஷ்டமி பகுலாஷ்டமி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய தினத்திலே தான் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு ஜோரா ராதா குண்ட் ஷாம் குண்ட் கண்டுபிடிச்ச நாள். ஒரு சின்ன வயக்காட்டுக்குள்ள பொங்கி பொங்கி வந்துருந்த தண்ணீர், அதுதான் ராதா குண்ட் ஷாம் குண்ட் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொன்னார். இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அதனால் நான் பெருசாக சொல்லலை. அப்புறம் நேற்று கேட்டிருந்தேன், கதிரவனம். கதிரவனம்ன்றது கருங்காலி மரத்தை தான் கதிரவனம், கதிர மரங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கருங்காலி மரம் முள்ளுச்செடி தான் அது. சில பேர் இல்லை வேறன்றா பார்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆச்சா. ஒன்று, யசோதா மையாவுடைய அப்பா பேர் நேற்று கூட சொல்லியிருந்தானே, அதே தான். அம்மா பேர் பாதாள தேவி. இந்த அழகான விஷயத்தில் இப்போ அடுத்து நாம் போகிற இடம் பிருந்தாவனத்திலிருந்து. பிருந்தாவனம் எவ்வளோ வசதியோ அது ஈக்குவலாக ஒன்று என்ன அப்படின்னா பர்சானா. எஸ், இன்று முதல் நாம் பர்சானாவை வலம் வரப் போகிறோம். जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, राधे 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 राधे, राधे 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 राधे, राधे 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 राधे। जय बोलो राधा रानी की जय। यस, बरसाना நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ராதாராணி பிறந்த இடம் ராவல். அது வந்து மகாவனம், கோகுலம் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம கோகுலம், ராவல், நந்தகிராமம், பிருந்தாவனம் இதெல்லாமே பார்த்து நிறைய இருக்குது. பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம், ஒன்றும் அவசரமே இல்லை. பர்சானா பர்சானா இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த வர்சானா அவனுடைய உண்மையான பெயர் விஷபானுபுரம். விஷபானு அதுதான் நம்ம ராதாராணியினுடைய தகப்பனாருடைய பெயர். அவருடைய பெயரில் தான் விஷபானுபுரம். விஷபானு நந்தினி அப்படின்னு தான் ராதாராணியை எல்லாரும் சொல்கிறது வழக்கம். கிருபா கடாக்ஷபாஜனம், அழகான ஒரு ராதா கிருபா கடாக்ஷ ஸ்தோத்திரம். ரொம்ப பிடிச்ச நம்ம ஏற்கனவே அந்த இந்த கோவிட் டைமில் சொன்ன விஷயம் இது.
அது காலப்போக்கில் பர்சானா வர்சானா அப்படின்னு எடுத்து ரிஷபானுபுரம். நந்தகோபர் கோகுலத்தில் நிறைய உத்பாதங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி அவர் நந்த கிராமத்துக்கு கிளம்புறார். அப்ப ராவல்ல இருந்த ரிஷபானு தேவரும் மீண்டும் தன்னுடைய பழைய இடத்துக்கு வரார். இந்த மலைக்கு வர, அதான் ரிஷபானுபுரம்னு பேர். இது முக்கியமான ஒரு வனம், இந்த பர்சானா. விஷ்ணு புராணத்தில் பிரஜபூமியில் இருக்கக்கூடிய வனங்களில் இதுவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறார்கள். பர்சானா பரிக்கிரமா மட்டுமே ஒரு 5 மைல், கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஹோலிலாம் ரொம்ப விசேஷம் இந்த பர்சானாவில். பர்சானா சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா நாம் அனுபவிப்போம். பர்சானாவில் ரொம்ப முக்கியமானது ஸ்ரீஜி மந்திரம். ஸ்ரீஜி ரொம்ப அழகான ஒரு திருநாமம். ஸ்ரீ அப்படின்னாலே நமக்கு தெரியும், தாயார், தேவி, லக்ஷ்மி, இப்படி பல விதமான அர்த்தங்கள் உண்டு இல்லையா? அதனால் ஸ்ரீஜி அப்படின்னு தான் ராதாராணியை முக்கியமாக வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்திலாம் ஸ்ரீஜி அப்படின்னு தான் சொல்லுவார்கள். ஸ்ரீஜி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ரொம்ப அழகான ஒரு மலை. பிரம்மதேவர் பகவானிடத்தில் பிரார்த்திச்சுண்டு இந்த பர்சானால மலையாக இருக்கா. அதனால் இதுக்கு ரொம்ப அழகா பிரம்மகிரி, பிரம்மாச்சலம், பிரம்ம பர்வதம், இப்படியெல்லாம் இதுக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த மலை ஸ்வயம் பிரம்மதேவர் தபஸ் பண்ணி தானே மலையாக இருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த கோவில் பேர் ஸ்ரீஜி கோவில் பேரு. மலை கீழே இருந்து ஒரு 200 படிக்கட்டுகள் மேலே ஈஸியாக ஏறலாம், ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. அப்புறமா கார் போகும் மேலே, ஆனால் சமயத்தில் டிராஃபிக் ஆகிடுதுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த வண்டி அங்கேருந்து வெளில வர்றது. அந்த காரில் போனாலும் ஒரு லெவல் வரைக்கும் கார் போயிடும். அப்புறம் அங்கேருந்து கோவிலுக்கு நடக்கிறதுக்கு சில வயசானவாளுக்கு, குண்டா இருக்கிறவாளுக்கு, நடக்க முடியாமல் சிரமப்படுகின்ற குண்டா இருக்கிறவாளுக்கெல்லாம் அங்கே பைக் உண்டு. இந்த பைக்கில் அழிச்சுட்டு போவான். நான் அதுவும் கற்று இருக்கும். ஈஸியஸ்ட் வழி எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், நம்ம காலால் நாம் நடக்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், ஆரோக்கியம், ஆரோக்கியமே தெய்வீகம். நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறோம், அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை நன்றாக இருக்கும். நிறைய பேர் உடல் அழக பேணி காக்கிறார், அதை விட முக்கியம் ஆரோக்கியம். ரொம்ப விசேஷம். பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணி வந்தார். அவரே 60,000 வருஷங்கள் தபஸ் பண்ணி தான் ராதா கிருஷ்ண திவ்ய தரிசனம் கிடைச்சது அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த படிகளில் ஏறலாம், ஆனால் திரும்பியும் அதில் ஒரு கஷ்டம். இந்த ஏறுறதுக்கு ஒரு வழி, இறங்கிறது வழி அதே தான். படிக்கட்டில் நடுவில் ஒரு கம்பி வச்சுருப்பாங்க. அந்த கம்பி நடுவில் எல்லாம் அந்த பிச்சைக்காரா உட்காந்துருப்பான். அது ஒரு பெரிய பாடு. அங்கே ராதாராணியை பார்க்குறது அவ்வளோ கூட்டம் வருவான். நடுநடுவில் இந்த கையிலெல்லாம் அச்சு வச்சு இந்த
மருதாணி மாதிரி விடுவோம், அதுக்கு பேர் எனக்கு தெரியல, அச்சு வைப்பா, கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். உட்காந்து வடக்கில் ரொம்ப ஃபேமஸ். அந்த அதுலேயே இங்கு தடவிருப்பா, அப்படி கையில் அடிப்பா, கையில் அப்படி வச்சு அழுத்துவா, அந்த டிசைன்ஸ் வந்துடும். அது நிறைய பேர் உட்காந்துருப்பா, அது எல்லா படியும் பிச்சைக்கார உட்காந்துருப்பா. அப்படி மேலே ஏறினோம்னா அந்த காற்றே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கொஞ்சம் தூரம் படி ஏறணும், அதுக்கப்புறம் அந்த பிளெயின், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஒரு 50 படி மேலே ஏறணும். ஆனால் எப்பொழுதுமே முக்கால்வாசி நான் கூட்டத்தில் தான் பார்த்துருக்கேன், கூட்டம் இல்லாமலும் பார்த்துருக்கேன். பட் ஆனால் முக்கால் சந்தர்ப்பத்தில் கூட்டம், அதாவது தள்ளு முள்ளுன்றது சாதாரணமாக அங்கே உண்டு. தெரியல, காலங்காத்தாலெல்லாம் போனால் கூட்டம் இருக்குமா என்னன்னு தெரியலை, பார்க்கணும். நான் கூடுமான வரைக்கும் இந்த 10 மணி 11 மணி 8 9 மணி சமயத்தில் தான் போயிருக்கேன். அந்த கூட்டத்தில் பயங்கரமான தள்ளுமுள் இருக்கும். அங்கே லாலா லாலி, கிருஷ்ணனும் ராதா ராணியும் இருக்கார்கள். இந்த மூர்த்திகள் நாராயண பட்ட அப்படின்ற ஒரு பக்தருக்கு ராதா ராணி காட்டி கொடுத்தார். இன்னைக்கும் இந்த கோவிலிருந்து கொஞ்சம் நசனம் இல்லையா, காரில் இறங்கிட்டு அங்கிருந்து பைக்கில் வருவோன்னு, அந்த கார் இறங்கி ஒரு 50 மீட்டர் நடந்ததுன்னா ஒரு பெரிய மரம், ஒரு சின்னதாக ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தடியில தான் நாராயண பட்டர், ஸ்ரீல நாராயண பட்டர்ன்ற ஒருத்தருக்கு இந்த ராதாராணி கிருஷ்ண விக்கிரகம் கிடைச்சது. ஸோ அந்த அந்த மரத்தை கூட இன்னைக்கும் பூஜை பண்ணி எல்லாரும் பிரதட்சணம் பண்ணி எல்லாம் பண்ணுவார்கள். இந்த ஸ்ரீல நாராயண பட்டருடைய சிஷ்யன் ஸ்ரீ தோடர்மால்னு பேர். அவர் ஒரு மினிஸ்டராக இருந்தார். இந்த அக்பர் இருக்கானே அவனுடைய மினிஸ்ட்ரியில் அவர் தான் இந்த கோவிலை கட்டினார். சரியா இந்த இடத்துல வந்து ராதாராணி அவ அப்பா ரிஷபானு தேவரோட வாழ்ந்த இடம். பர்சானான்றது ராதாராணி வாழ்கின்ற இடம். அவள் பிறந்த இடம் பர்சானா இல்லை. சரியா? இப்ப இருக்கக்கூடிய கோவிலினுடைய இந்த கட்டுமானம், இந்த டிசைன்ஸ் எல்லாம் 1675 ராஜா பீர் சிங் அப்படின்ற ஓர்ச்சா ராஜாவினுடைய கட்டுமானம்னு காண கிடைக்கிறது. ஓர்ச்சா ராஜா, ஓர்ச்சால தான் ராம்லல்லா இருக்கான். அதாவது இன்னைக்கும் அயோத்தியால ஒன்று சொல்லுவா, பகவான் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு ஓர்ச்சா போறான் கணேச தேவியினுடைய அரண்மனைக்குன்னு சொல்லுவார். ஸோ அந்த கணேச தேவியினுடைய கணவர் தானே அந்த ராஜா பீர் சிங். பார்க்கணும், 1675 அவர் கட்டியிருக்கார். செக் பண்ணி பார்க்கணும், நீங்களும் செக் பண்ணுங்க. ஸோ பத்மபுராணப்படி பிரம்மதேவருடைய அவதாரம் தான் இந்த ரிஷபா. அது நல்லா இருக்கும். இந்த ரிஷபானுபுரம் மேலே ஏறினா அவ்வளோ அழகாக வியூ தெரியும். இந்த மலை இதெல்லாம் தெரியும். அப்படியே அங்கே ஒரு பிரேமை தான். ராதாராணிக்கு தான் ஏற்றம் ஜாஸ்தி. ராதாராணி கிருஷ்ணனுடைய 2 பக்கமும் லலிதா விசாகா எப்பொழுதும் உண்டு. அங்கே போனோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு எப்பொழுதும் பர்சானை பற்றி சொன்னால் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நாங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் மேலே ஏறிட்டோம். ஆல்மோஸ்ட் கோவில் மூடுற சமயம், மத்தியான சமயம். இந்த பாவம் அதை நான் சொல்லியே தீர்வேன் எப்போவுமே. மேலே ஏறியாச்சு, காரில் போயிட்டு கோவிலில் பைக்கை பிடிச்சி அழிச்சுன்னு வந்தால் 2-3 பேர் வயசான குண்டு வாழலாம். நாங்கள் வரும்போது கரெக்டாக அந்த கோவில் சந்நிதி கதவை அடைச்சுட்டான், தரையெல்லாம் போட்டாச்சு. உடனே
வந்தவாள் கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. நான் சொன்னேன் அப்போ கூட பரவாயில்ல சொல்லிட்டு ஜெய் போலோ ராதா ராணிக்கின்னு ஒரு சத்தம் போட்டுட்டேன். கூட வந்தால் ஜெய் சொன்னான். அதுக்குள்ளே அங்கே ராதாராணி பக்தர் மேபி அரௌண்ட் 30s நடந்த எத்தனை வருஷம் ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ வந்து கேட்டேன் ஏன் இப்படி சத்தம் போடுறேன். நான் சொன்னேன் ராதாராணிக்கு ஜெயகோஷம் போடுறது தப்பா அப்படின்னு கொஞ்சம் ஒரு கோபமாக கேட்டேன். என்ன வேற எதாவது பேசினேன் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான் குழந்தை தூங்கும் பொழுது யாராவது கத்துவாளான்னா பலார்னு அரைஞ்சா மாதிரி இருந்தது எனக்கு. நான் உடனே கையை கூப்பிட்டேன் மாஃப் கரோ மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு. லாலி அபி சோரஹாயின்னா இப்போ தானே சோரஹியே இப்போ தானே தூங்குறா நீ வந்து கத்துறா நான் माफ़ करें ना लाली सो रहे ना आराम से नमस्कार करो चलो குழந்தை தூங்குறா இல்லையா நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிக்கோங்க அப்படின்னு. என் கண்ணில் கண்ணீர் வந்துடுது. லாலி அவள் குழந்தை அங்கே இருக்கவெல்லாம் அவளை லாலி தான் கூப்பிடுவா. லாலி ஸ்ரீஜி லாலா கிருஷ்ணனுக்கு என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். இன்றைக்கும் அங்கே போனால் நான் ஜெயில் சொல்லவே மாட்டேன். கூட வந்திருக்காங்க என்ன சொல்லுவேன் வெளியே அதை நினச்சி நான் சிரிப்பேன். ஏ ராதே உன்னை எப்படி பக்தி பண்ணணும்னு காட்டி கொடு தேடி பண்ணேன் அப்படின்னு. இன்றைக்கும் பொண்ணேன் எப்படி இருக்காய் அப்படின்னு தான் கேட்பாங்க. ராதா கோதா இதெல்லாம் பொண்ணுகள் மீரா நிறைய உண்டு வச்சுக்கோங்க. அடி பொண்ணே அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படி இருக்காய் பொண்ணே அது ஒரு சந்தோஷம். அங்கே அந்த தள்ளு முள் அதில் சில பேராக குள்ளமாக இருப்பான் பார்க்கவே முடியாது. இது எப்படியோ எழுத்துட்டு போய் பக்கத்தில் ஐஸ்வர்யா பார்ப்போம். சில டைம் ஒரே ஒரு டைம் அந்த மேடை மேலே ஏறி அந்த ராதாராணி லலிதா சக்கி கிருஷ்ணன் பக்கத்தில் நின்றுருக்கு ஒரே ஒரு தடவை. எப்பொழுதுமே பெருசாக எதிர்பார்க்க முடியும். சில டைம் அது ஒரு தடவை 2 தடவை ஆமாம் 2 தடவை. அப்புறம் டிக்கெட் பைசா அதை வாங்கின மேலே ஏறினேன். சந்தோஷம் அந்த கூட்டமெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். அழகாக அவளை பார்த்துட்டு அங்கேருந்து இறங்குறதே ஒரு சந்தோஷம். ஸோ ஸ்ரீஜி மந்திரா உங்களுக்கும் சீக்கிரம் பர்சானால் ராதாராணியினுடைய அனுகிரகத்தினால தர்சனமும் அனுபவமும் கிடைக்கட்டும். ராதே 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 கிருஷ்ண. ஸோ பிரம்மகிரி பர்வதம் பிரம்மாச்சல பர்வதம் பிரம்மகிரி. அச்சா மீதி விஷயம் நாளைக்கு சொல்லட்டோமா? அது ஜாலியாக இருக்குது எனக்கு. அந்த திருப்பி அந்த பர்சானா ஞாபகம் தான் வருது. அது இன்றைக்கி பகுலாஷ்டமி அன்னைக்கு ராதா குண்ட லோகத்தில் பிரகடனமான அன்னைக்கு. சரி ராதா குண்ட் எக்ஸாக்ட்லி கிருஷ்ணன் என்னைக்கு உண்டாக்கினார்? ராதா குண்ட் ஷியாம் குண்ட் எக்ஸாக்டாக ராதையும் கிருஷ்ணன் உண்டாக்கின நாள் என்ன? சைத்தன்ய மகாபிரபு கண்டுபிடிச்ச நாள் பகுலாஷ்டமி. தென் கண்டுபிடிக்கணும். ராதே கிருஷ்ணா जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो बरसाना धाम की जय. राधे कृष्णा राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा